தமிழ வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற மூலிகை மருத்துவம் வந்து உடல் சூடை தணிக்கிறது. உடல் சூடை தணிக்கணும் அப்படின்னா எந்த நேரமும் அனலாவே இருக்கும். எந்த நேரம் பார்த்தீங்கன்னாலும் அவங்களுக்கு வந்து உடம்பு வந்து அதிக சூடாவே இருக்கும். அவங்க உட்காந்து எழுந்திரிச்ச இடம் போய் தொட்டு பார்த்தீங்கன்னா அனல் பறக்கும். ஏன்னா அவங்க உடம்புல சூடு இருந்துகிட்டே இருக்கும். அவங்க வந்து சாதாரணமாக வந்து கை காலில் வந்து தேங்காய் எண்ணெய் தேய்க்காம இருப்பாங்க. கை காலில் வந்து தேங்காய் எண்ணெய் தேய்க்காமல் இருந்தால் அந்த வெயில் அடிக்கிற வெயில் முழுவதும் நம்ம உடம்புல படும். உடம்புல பட்டதும் ரத்தத்தில் போய் அந்த சூடு ஏறி அப்படியே அந்த சூடு வந்து வெளியாகிட்டு இருக்கும். அதனால தான் குளிச்சு முடிஞ்சதை நல்லா துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டு நல்லா தேங்காய் எண்ணெய் எடுத்து கை கால் உடம்பு முழுவதும் முகத்துலேயும் தேய்ச்சி விட்டால் ஒரு 1/4 மணி நேரம் பொறுத்தீங்கன்னா எல்லாமே உடம்பு இழுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் அலுவலகத்துக்கு போகணும்னா முகத்தை தொடச்சிட்டு லேசாக முகப்பூச்சி பவுடர் அதெல்லாம் போட்டு நீங்கள் இப்போ அலங்காரம் பண்ணிட்டு போகலாம், தவறே கிடையாது. ஆனால் முதல்ல தேங்காய் எண்ணெயை தேய்ச்சிட்டிங்கன்னா இந்த உடல் சூடு வந்து கட்டுப்படும். உடல் கவசம்னு சொல்ல போனால் தேங்காய் எண்ணெய் தான் உடல் கவசம். ஏன்னா தோல் துவாரங்களை அடைக்கக்கூடியது அந்த தேங்காய் எண்ணெய். அந்த தேங்காய் எண்ணெயை வந்து எனக்கு தேங்காய் எண்ணெய் ஒரு மாதிரியா இருக்குது, சேரில் ஒரு மாதிரியா இருக்குன்னா அதில் ஒரே ஒரு பூண்டு பல்லை போட்டு காய வச்சு அந்த தேங்காய் எண்ணெய் எடுத்து தேய்ச்சிங்கன்னா எந்த ஒரு உடம்பு வந்து கெட்டு போகாது, உடம்பு பாதுகாக்கப்படும். இதில் வந்து கோவக்காய், சாதாரணமாக அந்த கோவப்பழம் பழுத்திருந்தா இதை எடுத்து நம்ம சாப்பிடலாம். இருதயத்துக்கு ரொம்ப நல்லது, இதயத்துக்கு ரொம்ப சுகமாக இருக்கும். அது வந்து நல்ல ருசியாகவும் இருக்கும், நல்ல சிகப்பாக இருக்கும். அதை வந்து இப்போ நம்ம காயை பயன்படுத்தும், அந்த காயை பயன்படுத்தும் போது உடல் சூட்டை குறைக்கக்கூடியது கோவக்காய். கோவக்காய் வந்து உடல் சூட்டை குறைக்கும். இதை வந்து நம்ம வந்து சமையலுக்கு சமைச்சு சாப்பிடலாம். சாதாரணமாக இதை வந்து பச்சையாக சாப்பிடலாம். இது வந்து பச்சையாக சாப்பிட்டோம்னா ரத்தத்தை கட்டுப்படுத்தி சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும். அதனால தான் கோவக்காயை அதிகமாக பயன்படுத்துவாங்க. கோவக்காயை அதிகமாக பயன்படுத்தினா உடல் சூடு வந்து சீராக இருக்கும். அதிக சூடு இருந்தால் கோவம் அதிகமாக வரும். அந்த சூட்டை குறைக்கிறதுக்காக வேண்டி தான், அந்த கோவத்தை குறைக்கிறதுக்காக வேண்டி தான் அந்த கோவக்காயை நம்ம பயன்படுத்துகிறோம். அதோடு சேர்ந்து அதிமதுரம். அதிமதுரம்னா இது அதிக இனிப்பு சுவை உள்ளதுன்னு அர்த்தம். இதை வந்து லேசாக கொஞ்சோண்டு பிச்சு நாக்கில் தடவிட்டிங்கன்னா குடல் முழுவதும் அப்படியே சக்கரை கட்டியாக இனிக்கும். அப்போ அதிமதுரம் சாப்பிட்டா சக்கரை நோய் வருமா? அதெல்லாம் வரவே வராது. அதிமதுரம் வந்து இனிப்பு சுவை இருக்குமே தவிர உடல்ல உள்ள புண்களை ஆற்றும். உடல்ல உள்ள புண்ணு ஆத்திருச்சுன்னா சூடு அமர்ந்துடும். உடல் முழுவதும் புண்ணு இருந்தா அனல் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். புண்ணு இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அங்க உள்ள வந்து வலி எடுக்கும். வலி எடுத்தா என்ன ஆகும்? அனல் பறக்கும். அனல் பறந்தா எங்க போகும்? நம்ம உடம்பு வழியா கீழே இறங்கும். அப்போ வந்து குடல் முழுவதும் ரணமா இருக்குன்னு அர்த்தம். அந்த ரணத்தை போக்குறதுக்கு அதிமதுரத்தை பயன்படுத்துறோம். அதோட சேர்த்து பெருஞ்சீரகம்ன்ற சோம்பு. இதை பெருஞ்சீரகத்தை பயன்படுத்தும் பொழுது உடல்ல உள்ள புண்களா இருந்தாலும் எல்லாத்தையும் ஆற்றும். அது மட்டும் இல்லாம மூளைக்கு இந்த மனம் போகும்போது அதிக அளவு பசி கொடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த பசி கொடுத்தாலே உடல்ல உள்ள எல்லா இதுவும் சரியாகும். தண்ணி நிறைய குடிக்க தோணும். இந்த சீரகத்துல கொஞ்சமா தண்ணி ஊற்றி, இந்த பெருஞ்சீரகத்துல தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தாலே உடல் சூடு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம ரத்தம் சீரா ஓடுறதுக்கு தான் நம்ம சின்ன வெங்காயத்தை பயன்படுத்துறோம். இந்த சாம்பார் வெங்காயத்தை ஏன் பயன்படுத்துறோம்? அது வந்து எல்லா குழம்புலையும் நம்ம பயன்படுத்துகிறோம், எல்லா நேரத்திலையும் இந்த பயன்படுத்துகிறோம். அப்போ வந்து ரத்தம் சூடானாதான், அந்த வேகமாக ஓடினாதான் நம்ம உடலில் உள்ள சூடை குறைக்க முடியும். ஒரு இடத்துல இருக்கிறத இன்னொரு இடத்துக்கு கடத்தும் போது என்ன ஆகும்? அந்த சூடு குறையும். ரத்தத்தில் வந்து சூடு இருந்துச்சுன்னா அது குறையலைன்னா வெங்காயத்தை சாப்பிட்டு பாருங்க, அப்படியே அனல் எல்லாமே வெளியில் வந்துடும். சாதாரணமாக டீ குடிக்கிறோம், டீ இருக்கும் ஒரே இடத்துல இருந்தால் அந்த சூடு ஆறவே வராது. 2 பக்கமும் ஆற்றி பாருங்க, ஆறிடும். அதே மாதிரி உடல்ல இருக்கிற ரத்தம் ஒரு பக்கத்துல இருந்து மறுபக்கம் ஓடும்போது அங்க இருக்கிற குளிர்ச்சிக்கு இந்த சூடான ரத்தம் ஓடும்போது ரத்தம் வந்து சீரான சூடாயிரும். அப்போ உடல் சூடு குறையறதுக்கு வெங்காயம் பயன்படும். இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு விவசாயிகளும் வந்து ஒவ்வொரு விஞ்ஞானிகள், ஒவ்வொரு மருத்துவரும் ஒவ்வொரு விஞ்ஞானிகள், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரா வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா யார் வந்து இந்த நிகழ்ச்சியை பாக்குறோம் அத்தனை பேரும் மருத்துவர் தான். அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்க மருத்துவர். அடுத்தவங்களுக்கு போய் செய்ய முடியுமோ முடியாதோ அது தெரியாது. அதுக்கு நிறைய பயிற்சி தேவை. இந்த மாதிரி நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளை காப்பாற்றுங்க, உங்களை காப்பாற்றிக்குங்க, உங்கள் உடம்பை வந்து பாதுகாத்துக்கலாம். அதிக சூடு எனக்கு ஒன்றுமே முடியல, எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கோபம் வரும். அதிக சூடு இருக்கிறவங்களுக்கு அதிக கோபம் வரும். அது அப்பயே தெரிஞ்சுக்கலாம் உடம்பு வந்து அனலாக எரியுது, அந்த அனலை எங்கே கொட்டணுமோ கொட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு. அந்த அனலை வந்து குறைக்கிறதுக்கு தான் நாட்டு மாட்டு நெய் நம்ம சேர்க்கிறோம். நாட்டு மாட்டு நெய்யை சேர்த்தோம்னா எப்படியாப்பட்ட சூடாக இருந்தாலும் அந்த சூட்டை வந்து உருக்கக்கூடியது, சூட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும். இந்த நெய்யில் செஞ்சதை எதை சாப்பிட்டாலும் உள்ளே இருக்கிற ரணங்கள் ஆறும். எப்படியாப்பட்ட கட்டி புண்ணு எல்லாமே ஆறும்போது சூடு குறைய ஆரம்பிச்சிடும். உடல் சூடு குறையும், மூளை சூடு குறையும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைக்கு எண்ணெயே வைக்கிறது கிடையாது யாருமே. தலை எல்லாருமே விரிச்சு போட்டுகிட்டே தெரியாங்க. தலைக்கு கண்டிப்பாக எண்ணெய் வைக்கணும். எண்ணெய் வச்சாதான் தலை முடி அழகாக இருக்கும், முகமும் அழகாக இருக்கும். கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா முடி முழுவதும் கொட்டிடும். எண்ணெய் வைக்கவே இல்லைன்னா முடி முழுவதும் கொட்டிடும். அப்போ பார்த்தீங்கன்னா முகம் வறண்டு போயிருக்கும். 30 வயசுலேயே 70 வயசு கிழவி மாதிரி முகம் மாறிடும்.
அப்போ வந்து எண்ணெய் வச்சுட்டே வந்தாங்கன்னா 70 வயசுக்காரங்களுக்கு முகம் இளமையாவே இருக்கும், நல்ல அழகா இருக்கும். நிறைய பேரை நாங்க பார்த்துருக்கோம். இவங்க எப்படி இருக்காங்க, காலையில 4:30 5:30 எழுந்திருக்கிறாங்க, அந்த நேரம் குளிக்கிறாங்க. அவங்க வந்து குளிச்சு முடிஞ்சதும் கை காலில் எண்ணெய் தேய்க்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்பயுமே எடுத்துக்கிற உணவுகள் எல்லாமே சாப்பிட்டு வராங்க. அவங்க வந்து இளமையாகவும் நல்ல அழகாகவும் இருக்காங்க, முடி எதுவுமே கொட்டவே இல்லை, அப்போ முடி நரைக்கவும் இல்லை. இதுக்கெல்லாம் வந்து என்ன காரணம், உடல் சூடு தான் காரணம். உடல் சூட்டை தணிக்கணும்னா இன்னைக்கு இருக்கிற உணவுகள், கம்மங்கூழ் இதெல்லாம் குடிச்சிட்டு வரணும். கம்மங்கூழ் குடிச்சா உடலுக்கு குளிர்ச்சி அதிகம். அதே மாதிரி சாப்பாட்டில் வந்து அரிசியை வந்து இயற்கை முறையில் விளைஞ்ச அரிசிகளை சாப்பிட்டு வந்து உடலை வந்து பாதுகாத்துக்கிறோம். நம்ம இன்னைக்கு வந்து உடல் சூடை குறைக்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறை இப்போ பார்ப்போம். கோவக்காய் எடுத்துக்கிறோம். கோவக்காயை ஏன்னா எல்லாத்தையும் வந்து முனையை அறுத்து போட்டால் தான் அதில் உள்ள இதெல்லாம் தெரியும். இந்த மாதிரி அறுத்துட்டு நம்ம வந்து பொடி பொடியாக அறுத்துக்கலாம். இதோட ஒரே ஒரு வெங்காயம் போட்டால் போதுமானது. பெருஞ்சீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிடுவோம். அதிமதுரம் வந்து லேசா இப்படி இழைச்சி போட்டா போதும். அதுல வந்து 1 கிராம் அளவுக்கு இந்த மாதிரி துரி போட்டோம்னா அது சீக்கிரமா வந்து அந்த தண்ணியில கரைஞ்சிரும். நெய் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். அந்த பாவக்காயில் இருக்க நீரில் வந்து அந்த அதிமதுரம் கரையும். அப்போ வந்து நமக்கு தேவைக்கேற்ப நெய், ஏன்னா முதல்ல அடுப்பு சூடு பண்ணுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் ஊற்றிடணும். ஏன்னா நெய் அதிக சூடாயிரும், சூடானதுமே எல்லாமே வெடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து நமக்கு கொஞ்சம் கவனம் தேவை. இந்த மாதிரி இதை பொரிச்சு எடுத்து கம்மஞ்சோறுன்னு சொல்லுவோம். கம்மங்கூழ் வச்சிருக்கோம். கம்மங்கூழை கட்டியாக காய்ச்சிட்டோம்னா கம்மஞ்சோறு. கம்மஞ்சோரோட இதை பிணைஞ்சு சாப்பிட்டோம்னா எவ்வளவு அனலாக இருந்தாலும் வந்து அந்த அனல் குறைஞ்சிரும். அனல் குறையிறதுக்கு இது வந்து சிறந்த மருந்து. இது சாதாரணமாக வந்து அப்படியே எடுத்து சாப்பிடலாம், ரொம்ப ருசியாக இருக்கும், சாப்பிட சாப்பிட ருசியாக இருக்கும். இதை கம்மஞ்சோரோட பிணைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ஒரே நாளில் இன்னைக்கு சாப்பிட்டா நாளைக்கு வந்து அனல் குறைய ஆரம்பிச்சிடும். உடலில் இருக்க அனல் குறைய 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 நல்லா இருக்கும். அப்போ தினந்தோறும் மத்தியானத்தில் வந்து கம்மங்கூழ், கம்மஞ்சோறு இதை வந்து சாப்பிடணும். கம்மஞ்சோறுனா கட்டியாக இருக்கும், தண்ணி ஊற்றியாச்சுன்னா கூழ், வேற ஒன்றும் கிடையாது. கட்டியாக வச்சு இதை வந்து பெசரி சாப்பிட்டோம்னா அந்த உடல் சூடை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சிடும். உடல் சூடு இருந்துச்சுன்னா கண் சிவந்து போயிருக்கும். சிறுநீர் வந்து கழிக்கும் போது அவங்களால வந்து மஞ்சளாக போய்கிட்டு இருக்கும், நீர் கடுப்பாக இருக்கும், நீர் வந்து அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு வெள்ளைப்பாடு இருக்கும்.
அதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தும். உடல் சூடை கட்டுப்படுத்தும் போது பெண்களுக்கான வெள்ளைப்பாடு கட்டுப்படும், சிறுநீர் மஞ்சளா போறது தடுக்கும், நீர் கடுப்பை வந்து சரி பண்ணும். இதை சொல்லிட்டே போகலாம். இதை வந்து கம்மங்கூழோட சேர்த்து சாப்பிட்டா அதிவேகமா வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். கம்மங்கூழ் வைக்கணும்னா அது 1 மணி நேரம் ஆகும். அதனால அதை வந்து கம்மங்கூழை இதோட சேர்த்துக்கிறணும். இதோட சேர்த்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா எவ்வளவு அனலா இருந்தாலும் உடம்பு பார்த்தீங்கன்னா சுகமா இருக்கும். வயிறு வந்து அப்படியே தொட்டா சுகமா இருக்கும். அந்த கம்மங்கூழ் குடிச்சு பாருங்க, குடல் வந்து விரிஞ்சு இருக்கும். அப்படியே விரிஞ்சு உள்ள இருக்க எல்லா சுத்தமாக்கிறோம். மறுநாள் பார்த்தீங்கன்னா கண் தெளிவா இருக்கும், உடல் சூடு குறைஞ்சிருக்கும். நம்ம உட்காந்து எழுந்திரிச்சோம்னா நல்லா இருக்கும், முகம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், சதை பிடிப்பு வந்துடும். அதிக சூடு இருந்தால் முகம் வந்து அந்த பள்ளம் விழுந்துட்டே போகும், கண்ணம் முழுவதும் பள்ளம் விழுவும். பள்ளம் விழுதுனாலே அதிக சூடு இருக்குன்னு இருக்கும். அதிக சூடு இருந்தால் பள்ளம் விழுந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண் வந்து கொஞ்சம் மங்கலா இருக்கும், செவந்து போயிருக்கும், எந்த நேரமும் கடுகடுகடுன்னு கோபம் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த கோவக்காயில் செய்யப்பட்டதை கொடுக்கணும். இதில் என்ன சேர்த்துருக்கோம்? கோவக்காய் சேர்த்துருக்கோம், அதிமதுரம் வந்து ஒரு 1/2 கிராம் அளவு சேர்த்துருக்கோம். உங்களுக்கு வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கோம், 1/2 ஸ்பூன். நம்ம பெருஞ்சீரகம் அந்த சோம்பை சேர்த்துருக்கோம். நெய் வந்து ஒரு 50 கிராம் சேர்த்துருக்கோம். இந்த நெய்யில் வந்து இதை வேக வச்சு எடுத்துருக்கோம். அந்த கோவக்காயில் உள்ள நீரில் வந்து அந்த அதிமதுரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதாக இருக்கும். அந்த கோவக்காயினுடைய நீர் முழுவதும் வத்தி இருக்கு. இதை வந்து இப்போ எடுத்து நம்ம சாப்பிட சாப்பிட ருசியாக இருக்கும். அந்த உடல் சூடு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நமக்கு உடனே குறையும்னா கண்டிப்பாக கம்மங்கூழில் கம்மங்கஞ்சில் சேர்த்தோம்னா இன்னைக்கு சாப்பிட்டா நாளைக்கு குறையும். அப்போ கம்மங்கூழ் கண்டிப்பாக சேர்க்கணும். அந்த சிறுதானியங்கள் சேர்த்து வந்தால் ரொம்ப நல்லது. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.